வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே. தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக அயன ஸ்தானத்தை பார்ப்பதினால் தூக்கமின்மை சார்ந்த இன்னல்களும் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும். நெருக்கமானவரிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளையும் பயனற்ற கருத்து வேறுபாடுகளையும் குறைக்க இயலும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். கனவு சார்ந்த இன்னல்களில் குறையும். பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளும் மூலம் மனதில் குழப்பமும் செயல்பாடுகளும் ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு விலகும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் வாகனம் தொடர்பான பழுதுகள் ஏற்பட்டு விலகும். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்குண்டான பலன்களும் கிடைக்க பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். பழைய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதில் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்களோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் சில பிரச்சனைகளும் தெளிவான முடிவுகளும் பிறக்கும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையான விருச்சிக ராசியான கலத்தர ஸ்தானத்தை பார்ப்பதினால் எண்ணிய பணிகளை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். கனிவான பேச்சுகள் வாடிக்கையாளர்களிடம் நல்ல உறவை உருவாக்கும். கணவன் மனைவியிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றிமறையும். நெருங்கிய உறவினர்களில் மற்றும் நண்பர்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். உங்களின் மீது ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கும். கிடைக்கும் சிறு வாய்ப்புகளிலும் குறைவில்லாமல் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதும் உங்களின் மீதான நம்பிக்கையும் பொருளாதார மேன்மையும் உருவாகும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். வீடு மற்றும் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். செய்கின்ற முயற்சிக்கேற்ப வருமானம் மேற்படும். சுப விரயங்கள் உண்டாகும். ஆலோசனைகளின் மூலம் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வழிபாடு. பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து வர நன்மை உண்டாகும். வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டாளை வழிபட மனதில் ஏற்படும் சஞ்சலங்கள் குறையும். நன்றி.